அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு டெட் பேப்பர் 2 அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 2019ஆம் வருஷம் நடந்த டெட் தேர்வோட உளவியல் பகுதியை வந்து நான் உங்களுக்கு போடுறேன். நம்ம அதை பற்றி இது பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம். கற்றல் வளைவில் சமநிலை காணப்படும் கீழ்கண்டவற்றுள் எது அதற்கு தொடர்பானது அல்ல? ஆன்சர் பாருங்க, டி, பொருத்தமான பரிசுகளை வழங்குவது. ஒரே பார்வையில் கவனத்தில் கொள்ளப்பட்ட பொருள்களின் எண்ணிக்கையை குறிப்பது நினைவு வீச்சு. பாண்டுராவின் முகமை தலைகீழ் முடிவு கொள்கை என்பது தனிநபர் பண்புகள், நடத்தை மற்றும் எந்தெந்த காரணிகளோடு தொடர்பு கொள்வதன் விளைவாகும். சமூகம். தொடர் சங்கிலி கற்றலின் மிகவும் தேவையானது எது? தொடர்களாக இணைத்தல். பங்கேற்பாளர்கள் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும் போது அவர்களின் மூளை செயல்பாட்டை பதிவு செய்ய உதவுவது திட்டமிடப்பட்ட எலக்ட்ரான் வரைகலை. மகிழ்ச்சியின் மிதமான எந்த நிலை என குறிப்பிடப்படுவது அமைதி நிலையையும் நல்லுணர்வையும் வழங்குவதாக அமைகிறது. அனூரியா. தீவிர மன அழுத்தத்தில் உள்ள நோயாளிக்கு 70 to 150 வோல்ட் மின்சாரத்தை தலையில் செலுத்தும் சிகிச்சை முறை மின்மைய சிகிச்சை. பின் வருவனவற்றுள் எது ஆளுமை மதிப்பீட்டிற்கான புறத்தேற்று நுண்முறை சோதனை இல்லை? ஆர்தரின் தர அளவுகோல். முதிர்ச்சி அடைதலால் முதன்மையாக நடைபெறாத செயலை அடையாளம் காண்க. பறவை பறத்தல். டேஷ் நினைவில் இருக்கும் பொழுது நம் முன்னால் இருக்கும் கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களுடன் பொருந்துவதற்கு காலப்போக்கில் படிப்படியாக நிர்ணயிக்கப்படும் குறுக்கீடு. இவர் ஒரு தனிநபர் வாழ்க்கையின் முழுமையான நல்வளர்ச்சிக்கான வாழ்விற்கான மேம்பாட்டு செயல்களை கற்பதற்கு மேற்கொள்ளும் சில திறன் குறித்து விவரித்தார். எலிசபெத் ஹர்லாக். வளர்ச்சி என்ற வார்த்தைக்கு கீழ்கண்ட வாக்கியங்களில் எது தொடர்பாக இல்லை? அளவுகளில் மாறக்கூடியது. நாம் வாழைப்பழத்தை பற்றிய புலன்காட்சி அனுபவத்தை பெறுவதற்கு வாழைப்பழத்தின் உருவத்தையும் உணர்ச்சிகளை கொண்ட காட்சி உணர்வையும் நினைத்து பார்க்க முயற்சி செய்வது இதற்கு உதாரணமாகும். கருத்தியல் கோட்பாடு. எந்த நிலையில் எரிக்சனின் உள சமூக வளர்ச்சி கொள்கையில் தனி மனிதன் சரியான மற்றும் தவறான உணர்வை ஏற்படுத்துகிறான்? நிலை 7. கெஸ்டவ் பெச்னரின் எந்த முறையானது கருவிகளை வடிவமைத்தலிலும் மனித பொறியியலிலும் முக்கிய பங்காற்றுகிறது? மன இயற்பியல். கீழ்கண்ட வினா வகைகளில் எது அடையாளம் வைத்து விடை கண்டுபிடிக்கும் அடிப்படையில் இல்லை? கோடிட்ட இடங்களை நிரப்புக. இடைநிலை மற்றும் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் அறிவார்ந்த இயலாமை டேஷ் நிலைக்கு பின்னால் அதிகமாக இருக்கக்கூடாது. கருத்தியல் நிலைக்கு பிறகு இருக்கக்கூடாது. கார்னல் காக்ஸ் செயல்திறன் சோதனை இச்சோதனையை விட கடினமானது. பின்டர் பேட்டர்சன் சோதனை. எத்தனை சதவிகிதம் கற்றல் ஒரு நாள் கழித்து மறந்து போகிறது? 66% கற்றல். இன்னைக்கு கத்துக்கிறது நாளைக்கு 66% மறந்துடுறாங்க. முழங்கால் உதறுதல் அல்லது பேட்லார் தசைனார் மறிவினையின் கால அளவு தூண்டலுக்கும் துலங்களுக்கும் இடையே உள்ள நேரம் கேட்கிறாங்க. 0.03 நொடி. கற்போர் நம்பிக்கை கொண்டு பள்ளி செயல்களில் வெற்றி காண்பதும் அனுபவங்களை பகிர்வதும் இதன் பயன்பாடாகும். விளைவு விதி. நடத்தை பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கும் மாணவர்களுடன் கையாளுவதற்கு ரோஜர்ஸ் 2004 நடத்தை டேஷ் அணுகுமுறை ஆகும். பள்ளிக்கு அப்பாற்பட்ட அணுகுமுறையாகும். அறிவுசார் ஆக்கநிலையுறுத்த கற்றல் செயல்பாட்டில் அமைந்த வேறுபடுத்துதல் திறனினை மேம்படுத்துவதில் பின்வரும் எந்த ஒரு நிகழ்வு தொடரானது முக்கியத்துவம் அல்லாதது? ஊக்குவித்தல். ஒரு கோட்பாட்டின் பண்புகளில் அல்லாதது சுருக்கத்தன்மை. உட்காட்சி கற்றல் டேஷ் காரணியை சார்ந்தது அல்ல. ஆர்வத்தை சார்ந்தது அல்ல. தண்டிக்கப்படாமல் இருப்பதற்காக கிருஷ்ணன் தன்னுடைய பெற்றோர்களை எந்த கேள்வியும் கேட்காமல் சொற்பேச்சை கேட்கிறான். கோல்பர்க் கூற்றுப்படி எந்த வளர்ச்சி நிலையில் அவன் இருக்கிறான்? ப்ரீமாரல் நிலை 1. ஐக்யூவின் நிலைமாறா தன்மையை எந்த வாக்கியம் ஆதரிக்கிறது? கால வயதோடு மனவயது அதிகரிக்கும். பின்டர் பேட்டர்சன் அளவுகோலில் இருப்பது 14 துணை அலகுகள்.
விளக்க நுண்ணறிவு ஈவினை பயன்படுத்தும் வெஸ்லரின் தேர்வு பின்வருவனற்றுள் எந்த ஒரு நுண்ணறிவு ஈவு மதிப்பினை உருவாக்காது? முழு அளவுகோல் நுண்ணறிவு ஈவு மதிப்பு. ஹேலனின் ஆளுமை வகைப்பாட்டில் எளிதாக எரிச்சல் அடைவோர் மற்றும் எளிதாக தூண்டுதலுக்கு உள்ளாவோரை என்னன்னு கேட்கிறாங்க. அதாவது ஹேலன்றவர் ஆளுமை வகைப்பாடை வெளியிட்டிருக்காரு. அதுல எளிமையா எரிச்சல் அடைகிறவங்க சீக்கிரமா, அதே மாதிரி சீக்கிரமா ஒரு தூண்டுதலுக்கு இதாயிடுறவங்க, பதில சொல்றவங்க, அவங்களை என்ன சொல்றாங்கன்னா கோலரிக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே நண்பர்களே, நன்றி.